தீபாவளிக்கு பாயசம் இல்லைனா எப்படி? நிறைய பேர் சேமியா பாயசம் பண்ணியிருப்பீங்க, ஏன் அரிசியில் கூட பாயசம் பண்ணியிருப்பீங்க. ஒரு வாட்டி கடலைப்பருப்பு வச்சு பாயசம் பண்ணி பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்கும். 4 கிலோ கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வேக போட்டுட்டேன். கூடவே 100 கிராம் ஜவ்வரிசியும் சேர்த்து நல்லா கடலைப்பருப்பு குழையணும், அந்த அளவுக்கு குக்கரில் வேக விட்டு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பை கையில் எடுத்து நசுக்கும் போது நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வேக விட்டுக்கோங்க. அரைமுடி தேங்காவை நான் 3 வாட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். 3/4 லிட்டர் தண்ணியை 3ஆ பிரிச்சு அதுல தேங்காய் பால் எடுத்துக்கலாம். குக்கரை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கடலைப்பருப்பை நல்லா மத்துக்கட்டையை வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. 1/2 கிலோ வெல்லத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி கூடவே 1 கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைய விட்டுறலாம். அடுத்து நம்ம வேக வச்சிருந்த கடலைப்பருப்பு கூட நம்ம கரைச்சி வச்சிருந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு கூட வெள்ளை தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தனித்தனியாக கடலைப்பருப்பு தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் 3வது தேங்காய் பாலை ஊத்திரலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு 2வது தேங்காய் பாலும், அடுத்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் முதல் தேங்காய் பாலும் சேர்த்து ஏலக்காவும் தட்டி சேர்த்துக்கலாம். நெய்யில சின்ன சின்னதா கட் பண்ண தேங்காவும் முந்திரியும் வறுத்து பாயசத்து கூட சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு பாயசம் ரெடி.